சங்கீதம் 21:11 வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 21:11 முன்னாடி பார்த்து வாசிங்க. அவர்கள் உமக்கு விரோதமாய் பொல்லாங்கு நினைத்தார்கள், தீவினை செய்ய முயன்றார்கள், ஒன்றும் வாய்க்காமல் போயிற்று. முதல் பகுதி, அவர்கள் உனக்கு விரோதமாய் பொல்லாங்கு செய்ய நினைத்தார்கள். கீழே கடைசி பகுதி, ஒன்றும் வாய்க்காமல் போயிற்று. நம்புறவங்க நல்ல கையை தட்டி கர்த்தருக்கு மகிமையை செலுத்துங்க. எந்த பொல்லாப்பும் சபைக்கு விரோதமாய் வாய்க்காமல் போக போகிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஏன் ஏழாவதிலும் பொல்லாப்பு தொடாதுன்னா, எத்தனை பொல்லாப்பு எனக்கு விரோதமா வந்தாலும் அந்த பொல்லாப்பு சோத்திரம் வாய்க்காமல் போக போகிறது. நம்புறீங்களா? மொர்தெகாய்க்கு விரோதமாய் ஆமான் பொல்லாப்பை ஏவினான். எப்படியாவது பொல்லாப்பை கொண்டு வந்து அவனை அழிச்சிடலான்னு நினைச்சான். தோத்திரம் பைபிளில் வாசிக்கிறோம், அது வாய்க்காமல் போனது. அது வாய்க்கவே இல்லை. வீட்டுக்கு பின்னாடி தூக்கு மரத்தை ரெடி பண்ணான். அதான் பொல்லாப்பு. வீட்டுக்கு பின்னாடி மொர்தெகாய்க்காக ஒரு பெரிய தூக்கு மரத்தை உண்டு பண்ணினான். ஆனா பொல்லாப்பை வாய்க்காமல் போக செய்கிற கர்த்தர் அங்க இறங்கி வந்தா, எல்லா சதி திட்டங்களை கர்த்தர் முறித்து போட்டு விட்டார். இந்த வார்த்தையை கர்த்தர் ஒரு சிலருக்கு தீர்க்க தரிசனமா சொல்றார். இந்த 7வது மாதம் எத்தனை பொல்லாப்பு உனக்கு விரோதமா, உங்க வேலைக்கு விரோதமா, உங்க பிள்ளைகளுக்கு விரோதமா, உங்க ஸ்பிரிச்சுவல் லைஃபுக்கு விரோதமா, உங்க சம்பாத்தியத்துக்கு விரோதமா வந்தாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த பொல்லாப்பு வாய்க்காமல் போவதாக. அந்த பொல்லாப்பை கையை தட்டி ஆமென் சொல்லி பெற்றுக்கொள்ளுங்க. அது வாய்க்காமல் போவதாக. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஒன்று, ஏன் பொல்லாப்பு என்ன தொடாது? அது ஒளிய பண்ணுகிறார். கர்த்தர் அதை ஒளிந்து போக பண்ணுகிறார். தோத்திரம் இந்த வார்த்தை, ஏன் பொல்லாப்பு என்ன தொடாது? தோத்திரம் எத்தனை பொல்லாப்பு வந்தாலும் அது வாய்க்காமலே போகும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இன்னொரு வசனம் அழகா சொல்லி இருக்கிறது, அவர்கள் மேல வெட்கத்தை உடுத்துவேன். சங்கீதம் 71:24 71:24 எனக்கு பொல்லாப்பை தேடுகிறவர்கள் வெட்கி லட்சையடைந்தபடியினால் நாள்தோறும் என் நாவு. யாரெல்லாம் எனக்கும் என் குடும்பத்துக்கும் பொல்லாப்பு செய்யறது வர்றாங்களோ அவங்கெல்லாம் வெட்கப்பட்டு போற விதத்தில் கர்த்தர் என்னை காப்பாற்ற போகிறார். நான் சொல்றேன், என் சனம் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தர் என்ன வெட்கப்படுத்த விட மாட்டா. என் முகம் செத்து போகாது, என் லைஃப் அழிஞ்சு போகாது. ஆனா எனக்கு பொல்லாப்ப செய்யறதுக்கு ஒரு கூட்டம் வருது பாத்தீங்களா, அவங்க முகம் லட்சையினால் வெட்கப்பட்டு போகும் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எத்தனை ஒரு ஆமென் சொல்றீங்க? சத்தமாத்த ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நான் சொல்றேன், எந்த மனுஷனும் உங்களுக்கு விரோதமா சோத்திரம் உங்களை தலைகுனிய வைக்கணும், உங்களை அசிங்கப்படுத்தணும், உங்களை அவமானப்படுத்தணும்னு அவன் எத்தனை பொல்லாப்ப கொண்டு வந்தாலும் நீங்க அவமானப்பட மாட்டீங்க. அவனுடைய முகத்தை கர்த்தர் லட்சைப்படுத்துவார். ஆமென். அவங்க வெட்கப்பட்டு போவாங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு விரோதமா எழும்புறவங்க வெட்கப்பட்டு போவாங்க. நம்புறீங்களா? இது நடக்கும். இதே ஆமான் மொர்தெகாய்க்கு விரோதமா எழும்புனா தோத்திரம். ஆனா அதே ஆமான் மொர்தெகாயை குதிரை மேல உட்கார வச்சதுக்கு பிற்பாடு பின்னாடி நின்று தலை நிமிக்க முடியல. தலையை கீழே போட்டுட்டு ராஜா கனம் பண்ணுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். யார வேரோடு அழிச்சிடலான்னு கனவு காண்டானோ, இப்ப அவன் வாயாலேயே மொர்தெகாயை உயர்த்துற அளவுக்கு ஆமென் சொல்லி பெற்றுக்கொள்ளுங்க. உனக்கு விரோதமா பொல்லாப்ப கொண்டு வர்றவங்க வெட்கப்பட்டு போவாங்களே ஒழிய என் ஜனம் ஒரு நாள் வெட்கப்பட்டு போவது கிடையாது. நீங்க வெட்கப்பட்டு போக மாட்டீங்க, உங்க பிள்ளைங்க வெட்கப்பட்டு போக மாட்டாங்க, உங்க குடும்பம் வெட்கப்பட்டு போகாது. அவன் எத்தனை கொண்டு வரட்டும். ஹல்லேலூயா. மறுபடியும் அந்த வசனத்தை வாசிங்க. எனக்கு பொல்லாப்பை தேடுகிறவர்கள் லட்சை அடைவார்கள். யாரெல்லாம் குத்தம் கண்டுபிடிச்சு எதையாவது ஒரு குறை சொல்லி எப்படியாவது உங்களை அழிச்சிடலான்னு நினைக்கிறாங்களோ கர்த்தர் ஒரு நாள் விட மாட்டார். இன்னொரு வசனத்தை வேகமாய் வாசித்து நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்க போகிறோம். ஆதியாகமம் 31வது அதிகாரம் 29வது வசனத்தை வாசிப்போம். ஆதியாகமம் 31:29 முன்னாடி வாசிங்க பார்க்கலாம். உங்களுக்கு பொல்லாப்பு செய்ய எனக்கு வல்லமை உண்டு, ஆகிலும்
உங்கள் தகப்பனாகிய தேவன் நீ யாக்கோப்போடே நன்மை அன்றி தீமை ஒன்றும் பேசாதபடி எச்சரிக்கையாயிரு என்று நேற்று ராத்திரியிலே லாபான் யாக்கோப்பை பார்த்து சொல்றான். யாக்கோப்பு லாபா மாமா வீட்டில இருந்து போறான். லாபானுக்கு மாமாவுக்கு ஒரு பெரிய கவலை. என்ன கவலை? என் சொத்தையெல்லாம் இப்படி அடிச்சுட்டு போறானே, அவனை என்ன செய்ய மாட்டேன், விட மாட்டேன். அவன் எங்க தான் இருக்கிறான்? ஏன் எல்லையில தான் இருக்கிறான். அவன் ரொம்ப தூரம் போகல, ஏன் எல்லையில இருக்கு. அந்த வார்த்தையை பாருங்க. உனக்கு பொல்லாப்பு செய்வதற்கு எனக்கு என்ன இருக்குது? வல்லமை இருக்குது. உன்னை அழிச்சு போடுவதற்கு, உன்னை ஒன்னில்லாம ஆக்குவதற்கு, உனக்கு பொல்லாப்பு செய்வதற்கு எனக்கு வல்லமை இருக்குது. ஆனாலும் நைட்டு சொப்பனத்தில் வந்து ஆண்டவர் என்னை எச்சரித்தா. இந்த 7வது மாதம் கத்த சொல்லுகிறா, யார் எத்தனை வல்லமையோட உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் பொல்லாப்பு செய்ய வந்தாலும் சொப்பனத்தில் கத்தர் எச்சரிக்க போகிறா. என் பிள்ளையை விட்டு, என் பிள்ளையை தொடாத, என் பிள்ளையை தொடாத. எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமேன்னு சொல்றீங்க? நம்புறீங்களா? நீங்க நம்புறீங்களா? சொப்பனத்தில் கத்தர் எச்சரிக்க போகிறா. சோத்திரம் சோத்திரம். யாக்கோப்புக்கு தெரியாது மாமா இப்படி எனக்கு பொல்லாப்பு செய்ய வர்றான் அப்படின்னு. யாக்கோப்புக்கு தெரியாது. அவன் வாட்டுக்கு போய்கிட்டு இருக்கிறான். ஆனா பொல்லாங்கு செய்ய நினைக்கும் பொழுது சகலத்தையும் ஆராய்ந்து அறிகிற கர்த்தருடைய கண் பார்க்கிறது. இரவு நேரத்தில் சொப்பனத்தில் சொல்லிட்டாரே, அது என் பிள்ளை, நான் அக்கினி மதிலாய் கூட இருக்கிறேன், நான் மேக ஸ்தம்பமா கூட இருக்கிறேன், பறந்து காக்கிற பறவையை போல நான் அவனுக்கு துணையா இருக்கிறபடினால நீ அவனை தொடக்கூடாது, பொல்லாப்போடு நீ தொடக்கூடாது, அவனை எச்சரித்தார். இந்த வார்த்தையை கர்த்தர் தீர்க்க தரிசனமா சொல்றார். உங்க பிள்ளைய தொடுகிற ஒரு சிலரை கர்த்தர் எச்சரிக்க போகிறார். உங்க சம்பாத்தியத்தை தொடுகிற ஒரு சிலரை கர்த்தர் எச்சரிக்க போகிறார். உங்க சரீரத்தை தொடுகிற, உங்க குடும்பத்தை தொடு, கையை தட்டி ஆமைன்னு சொல்லி பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் எச்சரிக்க போகிறார். சில நம்புறீங்களா? நம்புறீங்களா? கர்த்தர் எச்சரிக்க போகிறார். புதிய ஏற்பாட்டில் ஒரு ஆள் ஆண்டவர் எச்சரித்தார். காலையில் சொல்றா, இவர் ரொம்ப பரிசுத்தவான், இவருக்கு நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, ஒன்னும் செஞ்சிடக்கூடாது. இவர் நிமித்தம் நைட்டு என் கனவுல நான் வெகு பாடுபட்டேன், என்னால நிம்மதியா தூங்க முடியல. இதுக்கு அப்புறம் தான் பிலாத்து என்ன செஞ்சான், இவருக்கும் எனக்கும் எந்த தொடர்பு இல்லைன்னு கை கழுவுனா. காரணம், சொப்பனத்தில் கர்த்தர் எச்சரித்தார். இந்த வார்த்தை அப்படியே நம்புங்க. உனக்கு விரோதமா, உங்க குடும்பத்துக்கு விரோதமா யார் திட்டம் பண்ணினாலும் உங்களுக்கு ஒருவேளை தெரியாம இருக்கலாம். ஆனா அந்த பொல்லாப்பு வராதபடி கர்த்தர் அவர்களை எச்சரிக்க போகிறார். கர்த்தர் அவர்களை எச்சரிக்க போகிறார். ஓ ராமானா சாதாராமா. நான் சொல்லுகிறேன், எந்த ரீதியிலும் பொல்லாப்பு உங்களுக்கு வராது, எந்த ரீதியிலும் பொல்லாப்பு உங்களை தொடாது. அவன் பொல்லாப்பு செய்ய நினைக்கும் பொழுது எச்சரிக்க போகிறார். நம்புறீங்களா? 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 தோத்திரம். வாத என்கிற பொல்லாப்பு உங்களை தொடாது. 2, மரண இருள் அப்படிங்கிற பொல்லாப்பு உங்களை தொடாது. ஏன் பொல்லாப்பு தொடாது? 3, அந்த பொல்லாப்பை கர்த்தர் ஒளிய பண்ணுகிறார். 4, ஏன் அந்த பொல்லாப்பு என்னை தொடாது? அந்த பொல்லாப்பு வாய்க்காமல் போய்விடும். 5, சோத்திரம், ஏன் அந்த பொல்லாப்பு என்னை டச் பண்ணாது அப்படின்னா, பொல்லாப்பு கொண்டு வர்றவன் வெக்கப்பட்டு போயிடுவான், அவன் லட்சியம் அடைவான். 6, பொல்லாப்பு ஏன் என்னை தொடாதுன்னா, பொல்லாப்பு செய்யறதுக்கு வர்றதுக்கு முன்னாடியே அவர் அங்கே எச்சரிச்சிருவார். எத்தனை ராமேன்னு சொல்றீங்க? இது ஒரு எச்சரிப்பின் சத்தமாய் நீங்கள் ஆண்டவர்கிட்ட சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என் பிள்ளைக்கு விரோதமா, என் குடும்பத்துக்கு விரோதமா யார் என்ன திட்டம் பண்ணாலும் நீங்க சொப்பனத்தின் மூலமா எச்சரிக்கணும். ஆண்டவரே, எத்தனை பேர் ஜெபிப்பதற்கு ரெடியா வந்திருக்கிறீங்க? இதான் கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தமா. எப்படியாவது ஆண்டவருடைய திட்டம் என்ன அப்படின்னா, எந்த பொல்லாப்பும் இந்த 7வதிலும் உங்களை என்ன செய்யக்கூடாது, தொடக்கூடாது. இதான் அதோடைய சுருக்க கருத்து என்ன அப்படின்னா, 6ல் உன்னை பாதுகாத்துட்டேன்ல, 6 இக்கட்டுக்கு நான் உன்னை விளக்கிட்டேன்ல, இந்த 7வது பொல்லாப்பு உன்னை தொடவிட மாட்டேன், உன்னை தொடவிட மாட்டேன். அது எழும்பும் பொழுதே அது ஒளிந்து போவதாக, அது எழும்பும் பொழுதே அது வாய்க்காமல் போவதாக. அவங்க கொண்டு வர்ற யாரா இருந்தாலும் சரி, அவங்க வெட்கப்பட்டு போவாங்க. சோத்திரம். அதுக்கு மீறி அவன் செய்யறதுக்கு எத்தனை திட்டம் பண்ணாலும் சொப்பனத்தில் போய் ஆமென் சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஆமென் சொல்ல மாட்டேங்கிறீங்க. இந்த வார்த்தையை நல்லா ஆமென் சொல்லி ரிசீவ் பண்ணுங்க. உங்களை யார் கவிழ்க்கணும்னு சோத்திரம் திட்டம் பண்றாங்களோ அவங்களுக்கு கெட்ட சொப்பனம் வரப்போகுது.
ஆமேனே சொல்ல மாட்டேங்க. உங்களுக்கு கெட்ட சொப்பனம் இல்லை. உங்களை யார் 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 அவிழ்த்து போடணும், ஒண்ணும் இல்லாம ஆக்கணும், இல்லாம ஆக்கணும்னு யார் நினைக்கிறாங்களோ அவர்களை கத்த சொப்பனத்தை எச்சரிக்க போகிறார். நீங்கள் பாதுகாக்கப்பட போகிறீர்கள், நீங்கள் விடுவிக்கப்பட போகிறீர்கள். சபையை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த 7வது மாதம் பொல்லாப்பு. நம்புறீங்களா? நான் வேகமா சொல்றேன். ஏன் பொல்லாப்பு என்ன தொடாது? தோத்திரம், கர்த்தரின் மெய்ப்பராய் இருக்கிறார். ரொம்ப ரொம்ப எளிமையாக ஆண்டவர்கிட்ட வார்த்தையை வாங்கிட்டு வந்திருக்கிறேன். ரொம்ப சிம்பிளாக ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். ஏன் பொல்லாப்பு என்னை தொடாது? ஏன் பணம் இருக்கிறதுனால இல்லை. தோத்திரம், வீட்டு கேட்டில் நாய்கள் ஜாக்கிரதை போடு வச்சதுனால இல்லை. ஒரு பிரிட்டானியா பிஸ்கட் போட்டா போதும், நாய் என்ன செஞ்சிடும். சிசிடிவி கேமரா வச்சிருக்கேன் பாஸ்டர், அது பாதுகாப்பை கொடுக்காது. ஏன் பொல்லாப்பு என்னை தொடாது? கர்த்தரின் மெய்ப்பராய் இருக்கிறார். 2, ஏன் பொல்லாப்பு என்னை தொடாது? பகலிலே மேக சம்பவம், இரவிலே அக்கினி சம்பவம், என் வீட்டை சுற்றிலும் அக்கினி மதிலாய் இருந்து கர்த்தரனை பாதுகாக்கிறான். 3, ஏன் பொல்லாப்பு என்னை தொடாது? உன்னதமானவருடைய நிழலுக்கு கீழே நானும் என் பிள்ளைகளும் என் வீடு இருக்கிறது. 4, ஏன் பொல்லாப்பு என்னை தொடாது? தோத்திரம், பறந்து காக்கிற பறவையை போல எனக்கு என் அப்பா ஆதரவாய் இருக்கிறா, என் தகப்பன் ஆதரவாய் இருக்கிறா. தோத்திரம், பொல்லாப்புல பெரிய 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 பொல்லாப்பு இருக்குது. 1, மரண இருளின் பொல்லாப்பு, அது என்னை தொடுவது கிடையாது. 2, தோத்திரம், வாதை மூலமாய் வருகிற பொல்லாப்பு என்னை தொடாது. ஏன் என்னை தொடாது? 3, அது எழும்பி வரும்பொழுதே அது ஒளிந்து போகதாக என்று சொல்லி கர்த்தர் ஒளிய பண்ணுவார். 4, அது எழும்பி வரும்பொழுதே அது வாய்க்காமல் போகும் என்று ஆண்டவர் அதை அழித்து போடுவார். 5, யார் யாரெல்லாம் பொல்லாப்பை எடுத்துட்டு வர்றாங்களோ, என்ன வெட்கப்படுத்தணும், என்ன கீழே விழ வைக்கணும்னு யாரெல்லாம் பொல்லாப்பை எடுத்துட்டு வர்றாங்களோ அவர்கள் முகம் வெட்கப்பட்டு லட்சையடையும். கடைசியாய் 6, எனக்கு எத்தனை பேர் மறைவிடங்களில் பொல்லாப்பு நினைச்சாலும் சொப்பனத்தின் மூலம் கர்த்தர் எச்சரிப்பார். இது முழுமையும் எதை காண்பிக்குதுன்னா, நான் உன்னை என் உள்ளங்கையில் வச்சிருக்கிறேன், அவ்வளவு சீக்கிரமா உன்னை பொல்லாப்பு தொடாது. சொல்றேன், கடந்த 6 மாதம் எப்படின்னு தெரியல, பல இடத்த பிசாசு டச் பண்ணியிருக்கலாம். காலையில் இந்த வார்த்தையை தான் ஆண்டவனுக்கு லீட் பண்ணா. உங்கள் எல்லைகளில், உங்கள் ஃபேமிலியில் பல இடத்தை அவன் டச் பண்ணியிருக்கிறான், பல இடத்தை அவன் தொட்டு இருக்கலாம், பல இடத்தை அவன் தொட்டு இருக்கலாம். உங்கள் பொருளாதாரத்தை தொட்டு இருக்கலாம், உங்கள் வீட்டை தொட்டு இருக்கலாம், உங்கள் கணவனை தொட்டு இருக்கலாம், உங்கள் மனைவியை, உங்கள் பிள்ளைகளை, யாரை வேணாலும் தொட்டு இருக்கலாம். ஆனால் இந்த 7வது மாதம் அவன் தொடுவதற்கு கர்த்தர் அனுமதிப்பது கிடையாது. அந்த பொல்லாப்பு என்னை கையை தட்டி ஆவியிலே நிறைந்து பெற்றுக்கொள்ளுங்க. அந்த பொல்லாப்பு ஒளிந்து போவதாக, அந்த பொல்லாப்பு வாய்க்காமல் போவதாக. ஹalleluya, ஹalleluya. எத்தனை பேர் பெற்றுக்கொள்வதற்கு ரெடியா வந்திருக்கு? அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே சிறகுகளால் மூடுவா. 2 கரங்களை மெல்ல விரிச்சு, அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால். அவருடைய செட்டைகளின் நிழலுக்கு கீழே நீங்க இருக்கிறதுனால 7வதிலும் பொல்லாப்பு சபையை தொடாது என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். கைகளை தட்டி பெற்றுக்கொள்ளுங்க. 7வதிலும் பொல்லாப்பு தொடாது, அது தொடாது, அது தொடராது. பொல்லாங்கன் இரான், பொல்லாங்கன் தொடான். ஹalleluya. இந்த வார்த்தை ஆமென்றும் ஆமென் என்றும் எழுதப்படுவதாக. பெரிய விடுதலையை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யும். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.